பழனிசாமி வர்றாரு. எப்படி வந்தாரு சொன்னா, நம்முடைய சின்னம்மா சசிகலா என்னிடத்தில் இரவோடு இரவாக பேசினார். என்ன செய்வது என்று கேட்டார். கட்சி உணர்ந்து விடக்கூடாது, அவரே அனுமதியுங்கள் என்று சொன்னேன். அப்போது வேலுமணி ரூமுக்கு கொண்டு எனக்கு தான் கிடைக்கிட்டு போன்றது. அவருக்கு வெளியே வரமாட்டார். இந்த அம்மா தோல் கையை போட்டு சொல்றதுக்கு முன்னால திடீர்னு ஒருத்தர் விழுந்தார் கீழே. நான் அப்பதான் அவைத்தலைவர். தடான்னு சேர தள்ளி போட்டேன். யார் அப்பா விழுந்திருக்கான்னு பார்த்தா மலைப்பான் பாட்டு விழுந்து இந்த இருந்து நினைஞ்ச அந்த வர காலை பிடிச்சு விடவே இல்லை. உடப்பாய் பழனிசாமி எந்திரினார். ஆனால் 6 மாத காலத்திற்கு பிறகு அவரை பேசிய பேச்சுக்கள் சாதாரணமானதல்ல. இவரா என்னை கொண்டு வந்தால் இவள் யார்? என்னை கொண்டு வருவதற்கு எனக்கே சக்தி இருக்கிறது, நான் தான் முதலமைச்சருடைய அங்கீகாரம் பெற்றவன் சொன்னார். ஆனா அதோடு போச்சா, தினகரனி காலி பண்ணாரு, ஓபிஎஸ் காலி பண்ணாரு. அதற்கு பிறகு நம்மை காப்பாற்றிய பாரதிய ஜனதா கட்சியை 2024 நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அவருக்கே திருநெல்வேலி அல்வா கொடுத்துட்டார். அதற்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் ராஜ்யசபா கொடுக்கிறார், அவனையும் ஏமாத்தினார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏமாற்றக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய எடப்பாடி பழனிசாமியை தவிர யாரும் இல்லை. அவருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எங்கே நிற்கிறார்கள்? நான் ஒன்று சொல்லுகிறேன். 10 எம்எல்ஏ வச்சு நீ ஆட்டி படைச்சேன், 10 எடுத்து 1 எடுத்துட்டு போறோம், கடைசியில் 0 போகுது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கொங்கு மண்டலம் என்பது நாளை விசில் செலுத்துடைய கோட்டை என்பதை தான் நாம் நிரூபித்து காட்டிருக்கிறோம். எல்லாம் நினைச்சிட்டு தான் கொங்கு மண்டலம் இதுதான். எங்க மாவட்டத்தை பிச்சு பீஸாக்கிட்டு வந்துட்டேன். இந்த மாவட்டத்துக்கு புதர் நுழைஞ்சிருக்கிறேன். நாளைக்கு காங்கியம் மன்ற இடத்துக்கு போக போறேன். இவர் நினைக்கிறார்கள், இவர் கனவுகள் தூள் தூளாக்கப்படும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன் என்று சொன்னால் நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், படித்தவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், கல்லூரி மாணவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், பெரியவர் வாழ்த்தி கொண்டிருக்கிறார். ஏன் தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தீய சக்தியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிவதற்கு, தீய சக்தியோடு இருக்கிற ஊழல் செய்து கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிவதற்கு ஒரே சக்தி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நம்முடைய தளபதியை தவிர யாரும் இல்லை என்பதுதான் இந்த தேர்தல் முடிவாக இருக்கிறது. இங்க செந்தில் பாலாஜி தான் வந்திருக்கிறான். பாலாஜி எங்க இருக்கிற? கரூர். கரூர் நிக்கிறதுக்கு தகுதி இல்லை அவரால். கரூர் நிக்கிறதுக்கு தகுதியும் இல்லை அவரால். கோயம்புத்தூர் தேடி வந்திருக்கார். கோவை இருப்பவர் தெரியும், யாருக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்பது தெரியும். யாரை போல நீ வந்த நாடு என்ன ஆகும்? சட்டனுக்கு சரியாக இருக்கிற போதா லஞ்ச லாவணி மிதக்குமா மிதக்காதா? கொள்ளையடிக்கிற கூட்டத்தை நாட்டிலிருந்து விரட்டுகிற